சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வளர்ந்து வரும் 2O படத்திற்கும் பிரம்மாண்ட அளவில் விளம்பரங்கள் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். வெப்ப காற்று அடங்கிய 100 அடி உயர பலூனில் 2O படத்திற்கான விளம்பரங்கள் இடம்பெறப் போவதாக அறிவித்துள்ளார். மேலும் அந்த பலூனை உலகமெங்கும் நடைபெறும் பலூன் திருவிழாவில் பறக்கவிடப் போகிறார்களாம். மேலும் லண்டன், துபாய், சான் பிரான்சிஸ்கோ, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா மற்றும் தெற்காசிய நாடுகளிலும் இந்த பலூனை பறக்கவிடப் போகிறார்களாம். காற்று வெளியிடை படத்தை தொடர்ந்து வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் தீரன் அதிகாரம் 1 படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் கார்த்தி. இப்படத்தை ட்ரீம் வாரியர் நிறுவனம் தயாரித்து வருகிறது. கார்த்தி போலீஸ் அதிகாரியாக நடித்து வரும் இப்படத்தின் பிரதான படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்போது இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜூன் 30ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விஜய் நடிப்பில் அட்லி இயக்கி வரும் படத்திற்கு மெர்சல் என்று தலைப்பு வைத்துள்ளார்கள். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. A.R. ரஹ்மான் இசையமைத்து வரும் இப்படத்தின் பாடல் பதிவுகளும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மெர்சல் படத்திற்காக A.R. ரஹ்மான் இசையில் ஜி.வி. பிரகாஷ் ஒரு பாடல் பாடியிருக்கிறாராம். ஸ்ரீ தேனாண்டாள் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தனது 100வது படமாக இப்படத்தை தயாரித்து வருகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டம் பூதாகரமாக வெடித்திருந்த சமயம் தனது ட்விட்டரில் ஒரு கிண்டலான பதிவு வெளியிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களின் கோபத்துக்கு ஆளானார். அதையடுத்து ட்விட்டர் பக்கமே வராத ஆர்யா சமீபத்தில் விஜயின் பிறந்த நாளன்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதோடு தற்போதுதான் ஒரு முக்கிய வேலையில் இருப்பதாகவும் தனக்கொரு கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே தேவை என்றும் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். இதற்கு இணையவாசிகள் ஜாலியாகவும் கிண்டலாகவும் ஆர்யாவுக்கு கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். மஞ்சப்பை படத்துக்கு பிறகு விமல் நடிப்பில் வெளிவந்த ஒரு ஊர்ல 2 ராஜா, காவல், அஞ்சல, மாப்பிள்ள சிங்கம் என வெளிவந்த அத்தனை படங்களும் அவுட். இந்நிலையில் ஒரு கட்டாய வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும் விமல் சில பிரச்சனைகள் காரணமாக கிடப்பில் போட்டிருந்த மன்னர் வகையாராவை இப்போது விரட்டி சுறுசுறுப்பாக்கி இருக்கிறார். முதல் படத்தில் தங்கையாக அறிமுகமாகிவிட்டீர்களே என நடிகை அர்த்தனாவிடம் கேட்டால், என் தங்கை நல்ல மங்கை என இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக துணிந்து நடித்தேன். உண்மையான வாழ்க்கையில் செய்ய முடியாததை அவரது தங்கை பாத்திரத்தின் மூலம் செய்தது மகிழ்ச்சி. அடுத்த 2 படங்களில் கதாநாயகியாக நடிக்கிறேன் என்றாலும் நல்ல கதை நல்ல வேடம் கிடைத்தால் எந்த பாத்திரத்திலும் நடிப்பேன் என்கிறார் அர்த்தனா.